ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது ஆவி, ஜலம், இரத்தம் என்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஸோ இந்த காரியம் எந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்க போறோம். சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். இரத்தம், ஜலம், ஆவி. ஸோ இந்த 3 காரியம் பார்த்தீங்கன்னா சாட்சி இடுகின்றன, அந்த சாட்சியில ஒருமனப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனமானது காமிக்கப்படுது. அப்போ இந்த 3 காரியத்தை பார்த்தீங்கன்னா சாட்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, இப்போ கொஞ்சம் வித்தியாசம் வருது பாருங்க. இந்த 3 காரியமும் ஆவி, ஜலம், இரத்தம் அல்லது இரத்தம், ஜலம், ஆவி, இந்த 3 காரியமும் சாட்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. எந்த சாட்சிக்காக, யார் பயன்படுத்தினது அப்படின்றது பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கும் போது 9ஆம் வசனம், நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால், நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. அப்போ இந்த 3 காரியத்தை, ஆவி, ஜலம், இரத்தம், இந்த 3 காரியத்தை பிதாவாகிய தேவன் சாட்சியாக என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்காராம். எதற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற உண்மைக்கு சாட்சியாக என்ன பண்ணியிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு. நல்லா கவனிங்க. திரும்பவும் இந்த இரத்தம், ஜலம், ஆவி அல்லது ஆவி, ஜலம், இரத்தம், இந்த 3 காரியத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்கிறாரு. என்னன்னு சாட்சி கொடுக்கறதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி இந்த உண்மைகள் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்க சாட்சிகளாக ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சாட்சிக்கு மேல வேற எந்த சாட்சியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையை மிக துல்லியமாக நிரூபிக்கக்கூடிய சாட்சியாக இருக்காதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த சாட்சிகளை ஒருத்தர் கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்பது மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த விட்னஸ் மூலமாக, சாட்சியின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த சாட்சியானது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, அடுத்த ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஆவி, ஜலம், இரத்தம் அல்லது இரத்தம், ஜலம், ஆவி. ஏன் இந்த மாதிரி நம்ம எப்படி படிச்சாலும் ஒரே அர்த்தம் தான் வரப்போகுது. அந்த அர்த்தங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வரலாம், பின்னாடி இருந்து வந்துடலாம். அப்போ ரத்தம், ஜலம், ஆவின்னு எடுக்கும் பொழுது இந்த 3 காரியமும் ஒருமைப்பட்டிருக்கிறது சாட்சியில. அப்போ இந்த 3 காரியமும் சாட்சிக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கவனிக்க வேண்டியது கடமையா இருக்குது நமக்கு. அப்போ ரத்தம் எடுத்துக்கலாம் முதல்ல. அப்போ ரத்தம்னா பிளட்னா என்ன? அப்போ வேதாந்தத்தை பொறுத்த வகையில மிக துல்லியமான விளக்கம் தான் வேதாந்தத்தில் எப்பவுமே இருக்கும். நம்ம லேவியராமத்துல 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வசனங்கள்ல அது எழுதப்பட்டிருக்கும். நம்ம முதல்ல லேவியராமத்துல 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் என்ன பண்ணலாம்னா முதல்ல நம்ம வாசிச்சிடலாம். லேவியராமத்துல 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அடுத்து அதிலே 14வது வசனம், சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிரா இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம்
ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ரத்தம் ஜீவனுக்கு சமானம் சொல்லி சொல்லப்படும் பொழுது இந்த ரத்தம் எப்படியாக நம்முடைய ஆண்டவருக்கு சாட்சியாக வேதத்துல காமிக்கப்பட்டிருக்கின்றதுக்கும் சில புரிதல் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, ரத்தம் ஜீவனுக்கு சமமா காமிக்கப்பட்டிருக்குது. இந்த ரத்தம் எப்படி தேவனுடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்குது அப்படின்ற காரியங்கள் நமக்கு தெரியணும். அப்போ அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது பாருங்க, 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நம்ம வாசிக்க போறோம். 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தையானது இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அப்போ நம்முடைய மீட்புக்காக நம்முடைய ஆண்டவருடைய இரத்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம லேவியராகமத்துல 17:14 வரும் பொழுது இந்த இரத்தம் ஜீவனுக்கு சமானம். அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்ப இதை இன்னொரு வசனத்தோடு நம்ம அதை இணைச்சு பார்க்கும்போது பாருங்க, மத்தேயில 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நம்ம படிக்க போறோம். மத்தேயில 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்க போறோம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாத்தீங்களா? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ லேவியராகமத்துல 17:11 வந்துடணும். இப்போ இங்க என்ன படிச்சோம்? அந்த இடத்துல அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இப்ப லேவியராகமத்துல போயிட்டோம் அப்படின்னா மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தமானது அநேகருக்கு இங்க ஜீவனை கொடுக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா மீட்கும் பொருளாக காமிக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எபிரேயர்ல 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மிருகத்தினுடைய இரத்தமானது எல்லா பொருளையும் சுத்திகரித்தது அப்படின்னு சொல்லி அங்க இருக்குது. அதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இங்க குறிப்பிட்டு காமிக்கும் போது பாருங்க, எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இந்த இரத்தம் ஜீவனுக்கு சமமா இருக்கும்போது யார் ரத்தத்தை சிந்துறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனங்கள்லாம் ஏன் எடுத்தோன்றதை நம்ம குயிக்கா மைண்ட்ல வச்சுக்கலாம். ரத்தம் அதுக்காக எடுத்தோம். அப்போ ரத்தம் யாருதுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ரத்தம் என்பது எதான் பிரதர் அடையாளப்படுத்துது நேரடியாகவே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஜீவனுக்கு சமானம். அப்படின்னா ரத்தம் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான பாவமில்லாத தூய்மையான வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ நம்ம 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆவி, ஜலம், ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்போ ரத்தம் என்பது ஜீவனுக்கு சமானம். மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்துல இருக்கின்றது. இப்படி அநேக வசனங்கள் வாசிச்சோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சோம். அதே நேரத்துல நம்ம மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ல வாசிக்கும் பொழுது அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனே கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவன் என்பது
ரத்தத்துக்கு சமானமாக காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த ரத்தம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையானது தான் தேவனுடைய குமாரன் என்பதாக பார்த்தீங்கன்னா அங்க சாட்சி கொடுத்தாரே தவிர அவரை தன்னை கடவுள் என்று பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. அப்படின்ற முதல் காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இங்க காமிச்சிருக்காரு. அப்போ இதுக்கு ரொம்ப அருமையான அழகான வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இசைவாக வேதாகமத்திலே காமிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, உதாரணத்துக்கு பார்க்கும்போது யூதர்களை என்ன பண்றாங்கன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பேசிக் அடிப்படையான அந்த உண்மையை மறந்துடக்கூடாது. ரத்தம், ஜலம், ஆவி அல்லது ஆவி, ஜலம், ரத்தம் இந்த மூன்றுமே சாட்சி கொடுக்குது. சாட்சி கொடுக்கறதுல ஒருமனப்பட்டிருக்குது. யாரை குறித்து சாட்சினா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. அந்த மூன்று பொருளை யார் பயன்படுத்துறாங்கன்னா பிதாவாகிய தேவன் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் படிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப அந்த வகையில இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறைமைகளை பார்க்கும் பொழுது, இப்ப பாருங்க, இந்த வாழ்க்கை முறைமை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் இந்த ரத்தம், இந்த ஜீவனுக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டது வேதாகமத்துல. புரிஞ்சுங்களா? அந்த வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்தாரு, நம்மளை மீட்டு எடுத்தார். அப்போ இவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மீது யூதர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, உண்மையிலே நீங்க தான் மேசியாவா, பிதாவாகிய கடவுளுடைய குமாரனா? பாருங்க, வாழ்க்கை முறைமையின் மூலமாக. அப்ப அந்த வாழ்க்கை முறைமை தான் இங்க ரத்தம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கையை தான் நம்மளை மீட்டெடுக்க முடியாது கொடுத்தாரு. சரி, இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, யோவான்ல 10ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 24ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்லுவாங்க, நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவானால் என்ன அர்த்தம்னா, யூதர்களுக்கு நல்லா தெரியும் மேசியா, அதான் மேசியா என்றா கிறிஸ்து என்ற அர்த்தம். மேசியா என்பவர் பிதாவின் குமாரன், அவர் வருவாருன்னு தெரியும், அவர் தான் நீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு 25ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பாத்தீங்களா? அப்போ என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னன்னு கொடுக்குது? தேவனுடைய குமாரன் சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல ரத்தம் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்ததுன்றத நம்முடைய வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது தேவனால உண்டான ஒரு சாட்சியை தவிர மனுஷனால உண்டான சாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது பாருங்க, ரத்தத்தை முடிச்சிட்டோமா, அடுத்து ஜலம், தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா 2 வகையில புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, முதல் வகையில கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் அவரிடம் பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெரும்படியாக வருகிறார் அப்படின்ற காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். பாருங்க, மத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 14 இருந்து படிக்க போறோம். அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் அவங்க கிட்ட தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வரார். அதுக்கப்புறமா யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம். யாரு? யோவான் ஸ்நானகன். அடுத்ததுல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கின்றது என்றார். அப்பொழுது இடம் கொடுத்தார். இப்படி அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வந்த உடனே பாத்தீங்கன்னா அடுத்த சம்பவம் நடக்குது, அதுவும் நடக்குது, அதையும் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த இடத்துல தண்ணீர், ஜலம் ஒரு வகையில. அப்ப தண்ணீர்ல மூழ்கி எழுந்துக்கும் போது நான் பிதாவின் சித்தம் செய்ய வரப்போகின்றேன் அப்படின்னு அடையாளங்களை அதுல காமிக்கிறார். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீர்ல முழுகும் பொழுது எதுக்காக முழுகிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா நீதியும் நிறைவேற்றணும். நீதி என்பது யாருடைய சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய கடவுளுடைய நீதி. அப்போ அவருடைய சித்தத்துக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். கம்ப்ளீட் கான்சிகரேஷன். தண்ணீர்ல முழுகி ஏந்துகிறது கம்ப்ளீட் கான்சிகரேஷனுடைய முக்கியமான வெளிப்புறமான அடையாளம் அது. இந்த அடையாளத்தை அவர் தண்ணீரில் பண்ணும் பொழுது
தான் தேவனுடைய குமாரன் என்ற சாட்சி அங்க கொடுக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம். அது பின்னாடி அங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது 2வது ஒரு காரியம் பார்க்கிறோம். சரிங்களா? பாருங்க, இந்த ஜலத்தை பத்தி நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 2 வகைன்னு சொன்னேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவர் தண்ணீர்ல மூழ்கி எந்திருக்கும் போது அவர் கம்ப்ளீட்டா தன்னை கான்சிக்ரேட் அர்ப்பணித்திருக்கிறார் தேவனுடைய சித்தத்திற்கு அப்படின்ற காரியங்களை காமிச்சார். அப்போ அவர் தண்ணியில மூழ்கி வெளியே வரும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன்ற சாட்சி அங்க வந்துருச்சு ஆல்ரெடி. இது ஒரு வகை. இன்னொரு வகையில தண்ணியை வச்சு பார்க்கும் பொழுது தண்ணி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது வேதாந்தத்துல. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம அதை படிச்சுட்டு வந்துடலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ தண்ணீர் என்பது அவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்குன்றத நான் இங்க சொல்லி காமிச்சேன். இன்னும் வசனங்கள் படிக்கணும்னா பாருங்க, யோவான்ல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல எதுக்காக வந்தோம் அப்படின்னா, தண்ணீர் என்பது பிதாவின் வார்த்தைகளுக்கு சத்தியத்துக்கு பாத்தீங்கன்னா அடையாளமா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீர்னு சொல்றார். அப்ப தண்ணீர் என்பது சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கும்போது இவர் அந்த தண்ணி எங்க கொடுக்கல. நல்லா கவனிக்கிற இடத்துல வார்த்தையானது பிதாவினுடையது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவா பேசியிருக்காரு. பாருங்க, யோவான் 12:49 படிக்க போறோம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா தாமே கட்டளையிட்டார். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவினுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை தான் நம்முடைய ஆண்டவர் இங்க பேசுறார். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் படிக்க போறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பாத்தீங்களா? அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகளை தான் யோவான் 4:14 சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீர் சொன்னார். அப்ப இவருக்கு தண்ணீர் எப்படி இருக்குது? இது அப்பா கொடுத்தது. தண்ணீர் என்பது வார்த்தைகள். அந்த வார்த்தை என்ன சாட்சி எழுதுன்னா, தண்ணீர் என்ற கூடிய பிதாவின் சத்தியமானது இவர் தேவனுடைய குமார் என்ற சாட்சியை கொடுக்குது. அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ வேதாந்தத்துல ஒவ்வொரு வசனமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் என்ற உண்மையை அது காமிக்குது. அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரத்தம் பார்த்தோம். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில அவர் கொடுத்ததுனாலதான் நம்மளை மீட்டெடுத்தார். அப்ப அது ரத்தத்துக்கு அடையாளமா காமிக்கப்பட்டிருக்குது அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை. ஒண்ணு. 2வது, ஜலம் என்பது 2 வகையில பார்த்தோம். ஒண்ணு, தண்ணீர்ல முழுக ஏஞ்சிக்கும் போது நான் பிதாவின் சித்தம் செய்யறேன்னு சொன்னார். அப்ப சாட்சி வந்தது, இவர் நேசகுமாரன்றது. இன்னொரு வகையில கவனிக்கும் போது அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக தண்ணீர் காமிக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையும் இவர் தேவனுடைய குமார் என்ற சாட்சியை கொடுக்குது. சரி பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப 3வது, ஆவி. அப்ப ஆவி என்பது தேவனுடைய வல்லமை. அது அப்ப அந்த வல்லமை தேவன் ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுப்பார்கள். பாருங்க, 2-3 வசனங்கள் அழகா நம்முடைய வேதாமம் நமக்கு அதை கிளியர் பண்ணுது. பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்போ? பரிசுத்த ஆவி வரும் பொழுது. அப்போ அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொண்ட ஆதிகள் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தாங்க. என்னன்னு கொடுத்தாங்க சாட்சி? பாருங்க, அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனம் வாசிக்கும் போது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அது என்ன இயேசுவை கிறிஸ்து? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்குமா அந்த இடத்துல? இயேசு என்பவர் மரியம்மாவுக்கு பிறந்தவர். யோசேப்பு கூட இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்ப்பமாகி மரியம்மாக்கு அங்க பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்லப்பட்டது நமக்கு அந்த இடத்துல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அது இருக்குது. இப்படி பிறந்தவரை யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து என்று, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா என்பவர் பிதாவின் குமாரன். இந்த இயேசு பிதாவின் குமாரன் அல்ல
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இந்த இயேசுதாங்க கிறிஸ்து அப்படின்னு அடிச்சு என்ன பண்ணாங்கன்னா மிக தெளிவாக சொல்லி காமிச்சாங்க. அப்ப இதே பிரசங்கத்தை தான் பாத்தீங்கன்னா, இதே பிரசங்கத்தை ஆவியை பெற்றுக்கொண்டவுடன் ஆதிகள் அப்போஸ்தலருக்கு பண்ண அதே பிரசங்கத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலரும் பண்ணி காமிச்சாரு. பாருங்க, அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிக்க போறோம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பாத்தீங்களா, ஆலயங்களில் பிரசங்கித்தார். இன்னைக்கு ஆலயங்களில இந்த வார்த்தை சொல்லப்படுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லப்படுது. ஆனா அதுக்குள்ள உண்மை கிடையாது. 3 பேரும் ஒன்றுன்றது இந்த உலகத்தை தற்போது தன்னுடைய ஆளுகைக்கெல்லாக கொண்டு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிசாசனுடைய உபதேசம் தான் இந்த 3 தெய்வம் என்றது கொள்கை என்பது, 3 ஒன்றுன்றது திரியேக உபதேசம் என்றது பிசாசனுடைய ஆக்சுவலா. அப்போ இந்த இடத்துல கடவுளுடைய சாட்சியை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த ஆவி என்பது பரிசுத்தாவி, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஆதிகள் அப்போஸ்தலர்கள் மிக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொன்னாங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் என்று. ஜலம் தண்ணீர்ல மூழ்கி வெளியில வரும் பொழுதும் இவர் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த 16-17 எதுல மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 மிக தெளிவாக காமிக்கப்பட்டது. சரிங்களா? இன்னொரு வகையில கவனிக்கும் பொழுது தண்ணீர் என்பது அவனுடைய வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி சாட்சி கொடுத்தது. அதே போல ரத்தம் ஆண்டுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் தான் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது. இந்த 3 சாட்சியும் ஒருமனப்பட்டிருக்கிறது, ஹார்மனி வித் ஈச் அதர். புரிஞ்சுங்களா? அப்போ எங்கேயுமே டிஃபர் ஆகல. ஆனா வேதத்தை மிக தெளிவாக துல்லியமா படிக்கும்போது பிதாவின் கடவுளுடைய சாட்சி இது மட்டுமே. அப்ப அப்பேற்பட்ட அந்த சாட்சியின் மூலமாக இன்னைக்கு உலகத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று மிக தெளிவாக வேதாகம் காமிச்சிருக்கும் பொழுது இந்த சாட்சியை உலகத்துல கூடிய கிறிஸ்தவ சபைகள் இன்னைக்கு அறியாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு காலம் பாத்தீங்கன்னா உண்மை மறையாது, அது வெகு சீக்கிரத்துல அநேகருக்கு பாத்தீங்கன்னா போய் சேர்ந்து சொல்லி பார்க்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இது புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவி, ஜலம், ரத்தம் இந்த 3மே தேவனுடைய குமாரன் யார் என்ப சாட்சியை கொடுத்திருக்குது. அதான் இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ந்து இந்த காரியங்களை இன்னும் அருமையாக புரிந்து கொள்ள தேவன் நம்ம கிருபை செய்வாராக. ஆமென்.